தேவி நாராயணீயம் 34ஆம் தசகம். கௌதம சாபம். கௌதம முனிவரால் தங்களின் வறுமை தீர்ந்து வாழ்ந்தவர்கள் அனைவரும் மனசுத்தி அடைந்தார்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் பிராமணர்களுக்கு மட்டும் அது வரவில்லை. கௌதம முனிவரின் புகழ் வானுலகம் வரை பரவியிருக்கிறது என்று அறிந்தவுடன் பொறாமை கொண்டார்கள். இதுநாள் வரை அவர் தயவில் வாழ்ந்ததை மறந்தார்கள். பிறர் வளர்வதை பார்க்க சகிக்காமல் இருப்பதுதான் பொறாமையாகும். நானும் பிராமணன், கௌதம முனிவரும் பிராமணன், அவருக்கு மட்டும் ஏன் இந்த புகழும் பெருமையும்? இப்படி பலவாறு யோசித்து அவருடைய கீர்த்தியை அழிப்பதற்கான உரிய வழியை கண்டுபிடித்தார்கள். அந்தணர்கள் மிக கிளமாயும் உயிர் போகும் நிலையிலும் உள்ள ஒரு மாயா பசுவை தோற்றுவித்து அதை கௌதமர் ஹோமம் செய்யும் ஹோமசாலைக்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த பசு தளர்ந்த நடையுடன் மெதுவாக ஹோமசாலை வந்தடைந்தது. ஹோமம் குண்டம் அருகே சென்றது. கௌதம முனிவர் அந்த பசுவை அங்கிருந்து விரட்ட ஹூம் ஹூம் என்று சப்தம் போட, அந்த சப்தத்திற்கு பயந்து அந்த பசு அங்கேயே பிராணனை விட்டது. அங்கிருந்த முனிவர்கள் எல்லாம் துஷ்டரான கௌதமரால் பசு கொல்லப்பட்டது என்று கூச்சலிட்டு ஆரவாரம் செய்து அவரை நிந்தித்தனர். பசு இறந்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்த ரிஷி கௌதமர் தியானம் செய்து பசு இறந்ததன் காரணத்தை அறிந்து கொண்டார். பிரளயகால ருத்ரரைப் போல் கோபம் கொண்டு சாபம் தந்தார். வேதமாதாவாகிய காயத்ரி தேவியையும் மந்திரங்களையும் சாஸ்திரங்களையும் தியானத்தையும் ஜபத்தையும் மறக்க கடவீர்கள். பிராமணர்களில் கடைநிலைக்கு வர கடவீர்கள். செய்யக்கூடாததை செய்தும் செய்ய வேண்டியதை செய்யாமலும் வாழ்வீர்கள். லௌகீகத்திலிருந்து விடுபடும் நிவிருத்தி சாஸ்திரம் உங்களுக்கு மறந்து போகட்டும். உங்கள் வம்சத்தினருக்கும் இது தொடரட்டும் என்று சாபம் கொடுத்தார். நிவிருத்தி சாபம் தெரியாவிட்டாலும் சத்சங்கம் இருந்தால் சம்சாரத்திலிருந்து கரையேறலாம். கௌதமரின் சாபத்தால் அந்தணர்களுக்கு அதுவும் இல்லை. தேவியை துதிக்க மறந்தார்கள். காபாலிகளைப் போல் அலைந்தார்கள். பாபங்களை சுமந்து கொண்டு நரக வேதனைகளை அனுபவித்தார்கள். அதன் பின் கௌதம முனிவர், தாயே, கோபத்தில் மதி இழந்தேன், சொல்லக்கூடாததை எல்லாம் சொல்லிவிட்டேன் என்று அன்னையின் முன் நின்று வணங்கினார். தேவி புன்சிரிப்புடன் கூறினாள், பாம்பிற்கு பால் வார்த்தாலும் அது கொடுத்தவனை கொத்தும். பாம்பிற்கு கொடுத்த பால் எப்படி விஷமாகிறதோ அதைப்போல் இவர்களுக்கு நீ செய்த உதவியும் அப்படியே ஆயிற்று. மகாபாக்கியசாலியான கௌதமா, மன வெப்பத்தை விட்டு மனசாந்தி அடைவாய் என்று கூறி தேவி மறைந்தாள். இது நாள் வரை அந்தணர்களுக்கு வேண்டியவைகளை அனைத்தும் செய்தும் கிடைத்த பலன் என்ன? நிந்தனைகள்தான். ஏன் இப்படியானது? கர்ம பலன்தான் காரணம். எந்த கர்மத்தால் இப்படி ஆனது? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். இதை கண்டுபிடிக்க யாராலும் முடியாது. இதை அறிந்தவள் தேவி மட்டும்தான். இப்பொழுது நல்ல கர்மங்களை செய்தால் அனுகூல காலத்தில் பலன் கிடைக்கும். இனிமேலாவது கஷ்டங்கள் வராமல் இருக்க தீய கர்மங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். குரோதம் வந்த பொழுது எல்லாம் அறிந்த கௌதம முனிவருக்கும் ஞானம் மங்கி போனது. பச்சாதாபத்தால் தேவியை துதிக்க தொடங்கினார். சாபம் பெற்ற அந்தணர்களுக்கு வேத மந்திரங்களும் காயத்ரி மந்திரமும் மறந்து போயிற்று. இது கௌதம முனிவரின் சாபம் என்று அறிந்த அவர்கள் மீண்டும் கௌதம முனிவரிடம் சென்று தலை வணங்கி மன்னிப்பு கேட்டார்கள். எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அவர்களின் அசூயையும் மறைந்தது. பொறாமை மறைந்த பிராமணர்களை சபித்ததில் கௌதமரும் வருத்தமடைந்தார். கோபத்தில் சாபம் தந்துவிட்டேன். இருந்தாலும் என் சொல் பொய்யாகாது. நீங்கள் சில காலம் நரங்கத்தில்தான் இருக்க வேண்டும். துவாபர யுகத்தின் முடிவில் விஷ்ணுமூர்த்தி கிருஷ்ணாவதாரம் செய்வார். அப்பொழுது நீங்கள் அவரை சரணடையுங்கள். சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூறினார். கிருஷ்ண பரமாத்மாவை மட்டும் வணங்கினால் போதாது. நீங்கள் அனைவரும் மகாசக்தி ஸ்வரூபியான அம்பாளை துதிக்க வேண்டும். அவள் நினைத்தால்தான் எதுவும் நடக்கும். எல்லோருக்கும் மங்களம் உண்டாகும். அதனால் அந்த காயத்ரி தேவியின் பாதகமலத்தை சரணடையுங்கள் என்று கூறிவிட்டு அவர் காயத்ரி தேவியை ஸ்மரிக்க தொடங்கினார். பிராமணர்கள் அசூயையால் கௌதம முனிவரை தூஷித்தார்கள். கௌதம முனிவரும் கோபத்தால் சாபம் தந்து தன் தவ வலிமையை இழந்தார். தவ வலிமை பெறுவது அத்தனை சுலபமான காரியமல்ல.
ஆனால் கோபம் வந்ததால் ஒரு நிமிடத்தில் அவர் வலிமை எல்லாம் இழந்தார். தனக்கு இதுபோல் புத்தியில் தோன்றக்கூடாது என்று இதன் ஆசிரியர் அன்னையிடம் வேண்டிக் கொள்கிறார். 34ஆம் தசகம் நிறைவடைந்தது.